பிரசாந்த். இன்னைக்கு நம்ம கருப்பு படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். எல்லாம் நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக. படத்தோட போயிடலாம், ரிவ்யூ கூட போயிடலாம். ஸோ ஸ்டோரி வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு கோர்ட்ல வந்து 2 பேருக்கு நியாயம் தீர்ப்பு கிடைக்கல. ஸோ அதெல்லாம் என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு அந்த சூரியனை காட் மோடா வந்து லாயராகி இந்த தீர்ப்பை எப்படி நியாயம் இது பண்ணி வைக்க போகுது. ஸோ அதனால தான் இன்னொரு கதை. ஸோ இந்த கோர்ட்ல யார் வந்து ஹேண்டில் பண்ண போறா, அதுதான் கதை. ஆர்ஜே பாலாஜியா சூரியனா, நீங்களே கமெண்ட் சொல்லுங்க. ஸோ படம் பார்த்தீங்கன்னா செதற விட்டி, ஐயோ படமே ஃபுல் பிளாஸ்ட். என்னன்னா அதோட என்ன சொல்றது, அந்த விஷுவல்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு அந்த படத்துல. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப எமோஷனலாக தான் இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் தேர்ட் ஹாஃப் தெறிக்கி விட்டார் நம்ம ஆர்ஜே பாலாஜி அண்ணா. ஸோ இந்த படத்தை நிறைய மற்ற ஆக்டர்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க மக்கள். பர்ஃபார்மன்ஸ், அந்த டைலாக், ஸ்பீச், அந்த காஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. மெயினாக வந்துட்டு அந்த படத்தோட ரெஃபரன்ஸ் தான் மக்களே செதற விட்டாரு. இதோட சாங்லாம் சூப்பராக இருந்துச்சு மக்களே. காடு மோடு, நாங்கள் 4 பேர், ராஜராஜன், ஹீரப்பா, எக்ஸ்டெண்டடு, கருப்பு கூடவா, இந்த இந்த 4 பாட்டு என்னன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சில சீன்ஸ்லாம் அந்த பாட்டை வச்சு ஃபுல் பிஜிஎம் இறக்கி விட்டு வச்சு விட்டாங்க. ஸோ இந்த படம் எனக்கு பிடிச்சிருக்கு. சூர்யானனுக்கு இது ஒரு பிக் பிளாக் பஸ்டர் கமர்ஷியல் படம். ஸோ இந்த படம் May 14 வரைக்கும் இருந்தால் கூட பார்த்துக்கலாம். பட்டு எதனால கேன்சல் பண்ணாங்கன்னு தெரியல ஷோஸ்லாம். பட்டு ரொம்ப கவலையாகிடுச்சு அந்த டைமில். ஸோ May 15 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆர்ஜே பாலாஜி நான் தியேட்டரில் அந்த கத்துனா இருப்பாருங்க. ஹோப்ஃபுல்லி தட் இஸ் த ரியல் எக்ஸ்பிரஷன் தட் தே வாண்ட் தேர் ஃபிலிம். ஸோ அதனால அப்படி பண்ணி நான் வந்து நினச்சேன் இந்த படம் வந்து ரொம்ப ஜெயிக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஃபைனலி இது ஜெயிச்சிச்சு. பார்ப்போம் எத்தனை க்ரோர் தாண்டுது இந்த படம். பட் சாயம் இருக்கிற அனிருத் மாதிரி பெருசாக போயிட்டே இருப்பல. ஏன்னா இந்த ஒவ்வொரு சீனும் பிஜிஎம் வச்சு என்ன சீனை வச்சும் தெருக்கி விட்டு பிளாஸ்ட் ஆக்குறது. ஸோ ஐ திங்க் சாயம் இருக்கார் தான் அனிருத் மாதிரி இதாக போகிறார் போல. ஸோ ஓகே, நல்லா தான் இருக்கு. ஆனால் விஷுவல்ஸ் பயங்கரங்க இந்த படத்தில். இந்த எடிட்டிங், கிராஃபிக்ஸு, அதாவது கொரியோகிராஃபர் சூப்பர். பட்டு இந்த படத்தில் ஒரு ரெஃபரன்ஸ் வந்துருக்கேன், அதில் பார்த்துருப்பீங்க தேட்டரில். பட்டு நான் சொல்ல முடியாது, நீங்கள் தேட்டரில் போய் பாருங்க. எல்லா ரெஃபரன்ஸை வச்சு மேய்ஞ்சிட்டார் இந்த படத்தை வச்சுட்டு. ஸோ கடைசி கிளைமேக்ஸ் என்ன பாருங்க, அது ஒரு ரெஃபரன்ஸ், ஐயோ அது சூப்பர். ஸோ இந்த படம் வந்து ஒரு கருப்பசாமி ப்ளஸ் ஒரு லாயர் ஒரு பேஸ்ட் பட்ட ஒரு கதை. இது வந்து பெஸ்ட்டு சொல்லலாம். பெஸ்ட்டு கமர்ஷியல் சாமி படம்னா இந்த படம் தான். இந்த படம் மட்டும் வேர்ல்டு ரெக்கார்ட் அடிச்சிச்சு, அவங்கள தான் முச்சு விட்டுருது. இது ஒரு எவ்வளோ கோர் தாண்டாலும் பார்ப்போம். சூர்யான படத்துக்கு இவ்வளோ இது. ஸோ தேங்க்யூ அஜய் பாலாஜி, நான் நீங்கள் கொடுத்த ஒரு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க. பட் தேர்ஸ்டே ரிலீஸ் ஆகலன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப எமோஷனாக பேசுனீங்க. நானும் கொஞ்சம் வருத்தமாக இருந்தேன். ஸோ ஃபைனலி நீங்கள் இந்த படம் ரிலீஸ் பண்ணி தேட்டரில் செதுவிட்டீங்கன்னா உங்கள் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த படம் ஃபஸ்ட் டைமாக இந்த படம் தியேட்டரில் போகும்போதே என்னன்னே தெரில, எங்கேயோ கதை எங்கேயோ கொண்டு போச்சுன்னு தெரியல. பட் எங்கேயோ கொண்டு போகுது. சரி, லாயர் வச்சு தீர்ப்பு அது மாதிரி தான் இருந்துச்சு படம் ட்ரெய்லரில் பார்க்குது. பட் செகண்ட் தேர்டு தான் கொஞ்சம் இது வேற மாதிரி போச்சு. ஸோ அந்த பிளாட்டே இது மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபைனலி திஸ் மூவி எங்களை ரொம்ப
என்ஜாய் பண்ண வச்சது ரொம்ப தேங்க்யூ. உங்க டைரக்டர் சாயவன்கர்னா, நீங்க இந்த மியூசிக் உங்களுக்கு என்ன சொல்லுது? எப்படியா நீங்க சாயவன்கர்னா, எப்படி நீங்க எல்லா சீன்ஸையும் தெருகி உரின்னு தள்ள பீரியட். ஆனா யுவர் நவ் ஆன் யுவர் கீப் ஆன் க்ரோயிங். ஸோ தேங்க்யூ சாயவன்கர்னா, நீங்க ஒரு எல்லா பீஜாமை பற்றி இதை குக் பண்றீங்க அனிருத்னா மாதிரி. ஸோ தேங்க்யூ. ஸோ இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங் வந்து 5, இன்னும் 10க்கு 10, அவ்வளோதான். ஏன்னா அந்த மாதிரி ஆச்சுங்க. ஐயோ, தியேட்டர்ல கத்தி கத்தி ஐயோ முடிஞ்சே போச்சு கதை அப்படின்னு. ஒன்று டவுட், ஏன் நாங்க 4 பேரை வந்து ஃபுல்லா ஏற்கல? அதான் எனக்கு டவுட்டு. பட் சாங் தியேட்டர்ல தான் வந்துச்சு அந்த பாட்டு. பட் அது என்ன ஃபுல்லா இறக்கி இருக்கலாமான்னு தோணுது. பட் என்ன பண்றது, ஏதோ ஆஹ், என்ன பண்றது, அது ஃபுல்லா இறக்கி எந்த வைப்பா இருந்திருக்கும். பட் படம் ஸ்லோவா இருக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணியிருப்பாங்களோ போல. ஓகே, ஓடியில் வந்துச்சான்னா ஃபுல் சாங் போடலாம். உங்களுக்கு இந்த படம் பிடிச்சதா பிடிக்கலான்னு சொல்லி கமெண்ட்ஸில் தயவு செஞ்சு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் தெரிஞ்சுப்பேன், பின் பண்ணுவேன், அப்புறம் லைக் பண்ணுவேன். ஸோ நீங்களும் நீங்களும் குடும்பத்தோட ஒரு ஃபேமிலி ஒரு கமர்ஷியல் படம் நீங்கள் பார்க்கணுன்னு இருந்தீங்கன்னா இந்த படம் டெஃபினெட்லி நீங்கள் பார்த்தே ஆகணும். அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.